இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டில் வீடு ஃபுல்லாக கரண்ட் அடிக்குது, கிச்சனில் ஸ்லாப்ல எல்லாம் எர்த் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மா மா காலிங் மேலாடி பாப்பா பார்க்கலாமா? கரண்ட் எதாவது அடிக்குதுன்னு சொன்னீங்க. எங்கே கரண்ட் அடிக்குது? கிச்சன் இல்லையா? ஏய் அது இதே ஒயர்லெஸ் டெஸ்ட் எனக்கு ஸ்லாப்லேயே தாங்க. ஏங்க பாட்டிமா பாப்பா எங்க எப்படி கரண்ட் வந்துச்சு? தொட வேணாம். பாட்டி வந்து இங்க பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. சரி, அந்த இடத்துல கை வச்ச உடனே ஷாக் அடிச்சுது. இங்கயா? ஸ்லாப்ல. சரி, நேத்து நைட் வந்து என்னென்ன போட்டுருந்தீங்க? நேத்து நைட் அங்கிள், நேத்து நைட் அந்த கரண்ட் அடுப்பு மட்டும் ஆன் பண்ணுவோம் அங்கிள். அந்த சுடு தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. இதுலயா? நார்மல் டெஸ்ட் 46 மில்லி ஆம்பியர் லீக்கேஜ். 46 மில்லி ஆம்பியர் லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜ் இப்போ கண்டுபிடிக்கும். மோட்டர் தான் லீக்கேஜ் இருக்கு. பாக்கி எல்லாம் ஓகே. மோட்டர் ஆஃப் பண்ணிருக்கேண்ணா? ஓகே. வரக்கூடாது, ஈரம் எப்படி வரும்? இந்த வரக்கூடாது. வாமா இங்கே வா. மகர் இந்த செல்ஃபில் தான் கரண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பா இப்போ 1000 வோல்ட் வச்சு நம்ம இதில் செக் பண்ணலாம். இங்கே வாமா, இங்கே வா. அங்கே போகக்கூடாது, அந்த பக்கமே போகாதீங்க. வாங்க இங்கே இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் போகாதீங்க. ஓகே. பிரச்சனை இதான் ஃபால்ட்டு. இந்த கஸ்டமருக்கு நம்ம செக் பண்ணும்போது இவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து எர்த் அங்கே வரல. நம்ம கிட்டத்தட்ட இந்த மெக்கில் 1000 வோல்ட்டில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம். இது வந்து டிசி 1000 வோல்ட் இதில் வரும். இதை நம்ம செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செக் பண்ணோம். ஏன்னா டிசி இது 1000 வோல்ட் வரும். இது வந்து மெக்கர். இதில் செக் பண்ணும்போதுமே இதில் வந்து சின்ன ஒரு 8 வோல்ட்டு 10 வோல்ட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட் காமிச்சிச்சு. ஆனால் பெருசாக அதில் வந்து எதுவுமே வரல. அந்த வீட்டில் ஏதாவது வந்து அந்த கரண்ட் அடுப்பு அல்லது மிக்சி ஆன் பண்ணிவிட்டு இவங்க தண்ணி கிண்ணி ஊற்றி எதாவது கழுகி இருக்கலாம். அதனால கூட எர்த்து வந்திருக்கலாம். சரி, எனிவே எப்படியும் நம்ம எர்த்து நம்மளுக்கு வரக்கூடாது, ஷாக் அடிக்கக்கூடாது.
அப்படிங்கிறக்காக நான் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்சிசிபி நான் சஜஸ்ட் பண்ணேன். இவங்க உடனே மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வீட்லேயும் ஏதாவது எர்த்து வந்தாலும் நீங்களும் ஆர்சிசிபி போட்டுக்குங்க. ஆர்சிசிபி மாட்டதுனால இந்த மாதிரி எர்த்து அடிக்கிற நேரத்தில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதில் குறிப்பாக நீங்கள் 30 மில்லியாம்ஸ் ஆர்சிசிபியை நீங்கள் மாட்டுறது இன்னுமே நல்லது. அடுத்த வீடியோவில் ஆர்சிசிபி நம்ம எப்படி மாட்டுறது, அந்த ஆர்சிசிபியை நம்ம எப்படி செக் பண்ணி வாங்குறதுங்கிறத பற்றி உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.